விவசாய பெருமக்களுக்கு பிரவீனா அக்ரியின் பசுமையான வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தென்னை மரத்தில் வரக்கூடிய பூச்சி தாக்கங்களை எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்க்க போகிறோம். பொதுவாக என்னென்ன பூச்சிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காண்டாமிருகம் சிவப்பு கூன் ரூகோஸ்பைரலின் ஒயிட் ஃபைன் சொல்லுவோம், அந்த வெள்ளையை தாக்குதல். இந்த 3 தான் உங்களுக்கு மேஜராக பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ காண்டாமிருகவண்டோட தாக்குதல் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 1 to 5 வருஷத்துக்குள்ள மரத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, குருத்தில் உட்காந்து சாரெல்லாம் உரியறனால நம்ம குருத்தில் அழுகிற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த தோகை சின்னதாக இருக்கும் போதே கடிக்கிறனால அது விரிவடையும் போது முக்கோண வடிவில் கட் மாதிரி ஏற்படுத்தியிருக்கும். இப்போ காண்டாமிருகம் ஃபர்ஸ்ட் தாக்குதல் ஏற்படுத்திட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு மேலே பின்னாடியே உங்களுக்கு சிவப்புக்குன் தாக்குதல் வந்துடும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தண்டில் துளையிட்டு உள்ளே இருக்க சக்கையெல்லாம் சாப்பிட்றதுனால கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மரமே நம்மளுக்கு சாஞ்ச மாதிரி ஆயிடும். இந்த வெள்ளை தாக்குதல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தோகைக்கு அடியில் உட்காந்துட்டு சாரை உரினால அங்கங்கே வெள்ளை கூட்டமாக இருந்துக்கிட்டு சாரை உரியும். அது மட்டும் இல்லாமல் தேன் போன்ற திரவத்தை சுரக்கிறனால உங்களுக்கு அரும்பூஞ்சானமும் வளரும். இதை எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கெமிக்கல் முறையில் நீங்கள் மோனோக்ரோட்டோபாஸ் கட்டுவீங்க, அதோட வீரியம் ஒரு 10 நாள் தான் இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி கட்டினாலுமே ஒரு 10 நாளைக்கு தேங்காய் பறிக்கூடாது, அந்த மாதிரி பாய்சன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இயற்கை முறையில் என்ன பரிந்துரைக்கணும் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஃபினிட்டி அண்ட் ஃபெர்டிலிட்டியை பரிந்துரைக்கிறோம். இந்த இன்ஃபினிட்டியில் பார்த்தீங்கன்னா பூச்சிக்காக மட்டுமே 5 வகை நுண்ணுயிர்கள் இருக்குது. உங்களுக்கு காண்டாமிருக வண்டு மட்டும் இல்லை, சிவப்புக்குன் வண்டு, வெள்ளை 3யுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம். அந்த வெள்ளையை ஒரு கரும்பூஞ்சான படலத்தை ஏற்படுத்தும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்காக இந்த ஃபெர்டிலிட்டி. இதில் பூஞ்சானத்துக்காக 3 வகை நுண்ணுயிர்கள் இருக்குது. அனைத்து விதமான பூஞ்சானையுமே கட்டுப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தென்னை மரத்தில் வரக்கூடிய தஞ்சாவூர் வாடல், கேரளா வாடலையுமே இது கட்டுப்படுத்தும். இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏக்கருக்கு 2 பாக்கெட்டு. இப்போ பூச்சிக்காக கொடுக்குறீங்க அப்படின்னா 2:1 ரேஷியோவில் கொடுக்கணும். இன்ஃபினிட்டி 2 பாக்கெட்டு, ஃபெர்டிலிட்டி 1 பாக்கெட் கொடுக்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டோஸ் ஸ்ப்ரே மூலியமாகவும் அடுத்த 2 டோஸ் நீங்கள் வேருக்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லை மரம் பெருசாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 3 டோஸுமே வேறு கொடுத்துடலாம். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, தேவையான தண்ணியில் குறைஞ்சது ஒரு 3 நாள் ஊற வைக்கணும். மேக்ஸிமம் எத்தனை நாள் வேணால் ஊற வச்சுக்கலாம். ஊற வைக்க ரிசல்ட் நல்லா இருக்கும். நல்லா ஊறினதுக்கப்புறம் நீங்கள் 3 டோஸ் கொடுத்துட்டாலே போதும். தென்னை மரத்தில் வரக்கூடிய பூச்சி தாக்கலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடலாம். எனவே அனைத்து தென்னை மர விவசாயிகள் அனைவரும் இந்த இன்ஃபினிட்டி ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தி அதிக லாபத்தை பெறுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 8807494699.